Hello children, welcome to Time to Learn Easy. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா 10th standard social science history 7th unit anti-colonial movements and the birth of nationalism இந்த யூனிட்ல part 3 வந்து நாம பார்க்க போறோம். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. முண்டா ரெபெலியன். One of the prominent tribal rebellions of this period occurred in Ranchi known as Ulugulan Rebellion, that is Great Tumult. அதாவது இந்த ராஞ்சியில் இந்த காலகட்டத்தில் நடந்த ரொம்ப பழங்குடி மக்களுக்கு இடையில் நடந்த கிளர்ச்சிகளில் ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது வந்து எனது உலுகுலன் ரெபெலியன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கு இந்த ரெபெலியன் வந்து நடந்ததுனால கிரேட் டியூமுலட் அப்படின்னு சொல்லுவாங்க. த முண்டா பீப்புள் வேர் ஃபெமிலியர் வித் த கோஆபரேட்டிவ் ஆர் கலெக்டிவ் ஃபார்மிங் நோன் அஸ் குண்டுகட்டி, தட் இஸ் ஜாயிண்ட் ஹோல்டிங் லேண்ட் சிஸ்டம். அதாவது இந்த முண்டா மக்கள், இந்த மக்களுக்கு இடையில வந்து ஒரு வழக்கம் இருந்துச்சு. இவங்க வந்து நிலத்தை வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு சேர்ந்து கூட்டா வந்து என்ன செய்வாங்க, இதுல விவசாயம் பண்ணுவாங்க. சரி, இதுக்கு வந்து குண்டுகட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு சொத்து அப்படின்ற பொருள் இதுக்கு. அந்த மாதிரி சிஸ்டத்துல தான் வந்து என்ன செய்வாங்க, விவசாயம் தனித்தனியா லேண்டை வச்சுக்காம அவங்க தனித்தனியா உள்ள லேண்டை மொத்தமா காமனாவே விவசாயம் பண்ணுவாங்க. It was totally eroded by the introduction of private ownership of land and the intrusion of merchants and moneylenders. இந்த சிஸ்டம் வந்து என்ன செய்யுது, முழுவதுமாக சிதையுது. எப்படி அப்படின்னு சொன்னால், தனி சொத்து உரிமை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதன் மூலமாகவும் தேவையில்லாமல் வியாபாரிகளும் பணம் வட்டிக்கு விடுறவங்களும் வந்து இதுக்குள்ளே வந்து இட்டதுனாலையும் வந்து இந்த சிஸ்டம் வந்து என்ன செய்யுது, சுத்தமாக அழிஞ்சு போயிடுது. த முண்டா பீப்புள் வேர் ஆல்சோ ஃபோர்ஸ்ஃபுல்லி ரெக்ரூட்டட் அஸ் இன்டென்ஜர்ட் லேபர்ஸ் டு ஒர்க் ஆன் பிளான்டேஷன்ஸ். இது மட்டும் இல்லாமல் இந்த முண்டா பீப்புள் வந்து என்னது, தோட்டங்கள்ல எல்லாம் கொத்தடிமைகளாக வேலை செய்யறதுக்கு, வலுக்கட்டாயமாக வேலை செய்யறதுக்கு வந்து என்னது திணிக்கப்படுறாங்க, இவங்கள வற்புறுத்தப்படுறாங்க. ஆன் த 1890s tribal chiefs offered resistance against the alienation of tribal people from their land and imposition of beth begari of forced labor. அதாவது அவங்க 1890s இந்த பீரியட்ஸில் வந்து இந்த ட்ரைபல் பீப்புள், இந்த பழங்குடியின மக்களை வந்து அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து இடம் பெயர்ந்து அந்த வேறு இடத்துக்கு போய், ஸோ அவங்கள வந்து என்னது கட்டாயமாக நீங்கள் வேலை செய்யுங்க, இந்த வேலை செய்யுங்க, இந்த வேலை செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள வேலை செய்கிறதுக்கு திணிக்கப்பட்டு இதெல்லாம் செஞ்சாங்க. ஸோ இதை வந்து என்ன செஞ்சாங்க, இந்த பழங்குடியின மக்கள், இந்த ட்ரைபல் பீப்புள், இந்த முண்டா பீப்புள் வந்து என்ன செய்கிறாங்க, எதிர்க்கிறாங்க. The movement received an impetus when Birsa Munda declared himself as the messenger of God. அதாவது மிர்சா முண்டா அப்படிங்கிறவர் வந்து தன்னை வந்து கடவுளுடைய தூதர் அப்படின்னு சொல்லி அறிவித்த உடனே இந்த இயக்கத்துக்கு வந்து ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கு. பிர்சா claimed that he had a prophecy and promised supernatural solutions to the problem of Munda people and the establishment of Bersait Raj. அதாவது தனக்கு வந்து யார், இந்த பிர்சா அப்படின்றவர் வந்து என்ன செய்யறாரு, தனக்கு இறை தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் நேச்சுரல் சொல்யூஷன்ஸ்னா என்னது, குறி சொல்றது. இது மூலமா இந்த முண்டா இன பீப்புள் வந்து இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு வந்து தீர்வு காண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசை வந்து நிறுவ போறதாவும் வந்து என்ன செய்யறாரு, ஒரு வாக்குறுதியை கொடுக்கறாரு. The Munda leaders utilized the cult of Birsa Munda to recruit more people to their cause. ஸோ இதனால வந்து என்ன செய்யறாங்க, இந்த பிர்சா முண்டா இவருடைய பிரபலம், இவருக்கு நல்ல ஃபேமஸா இருக்காரு அப்படின்றத பயன்படுத்தி வந்து இன்னும் அதிக எண்ணிக்கையில வந்து இந்த பிர்சா இன மக்களை இந்த நோக்கத்துக்காக ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த முண்டா பீப்புள் வந்து என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. நமக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹெட் இருக்குன்னா அந்த ஹெட்டு கீழே எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணும்போது நம்ம ஒரு குரூப் வந்து ஸ்ட்ராங் ஆயிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நினைக்கிறாங்க. A series of night meetings were
were held and a revolt was planned. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்க, எனது ராத்திரி நைட்டுன்னு சொல்லும்போது யாரும் தெரியாது இல்லையா, நைட்டு வந்து எனது நிறைய கூட்டங்கள் வந்து அடுத்தடுத்து வந்து என்ன செய்யுது, கூட்டங்கள் நடத்தி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு ரிவோல்ட் நடத்துறதுக்கு பக்காவாக என்ன செய்கிறாங்க, பிளான் பண்ணுறாங்க. On the Christmas day of 1889 they restored to violence. 1889ல கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து இந்த ரிவோல்ட்டுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ரிவோல்ட்டை நடத்துகிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து எனது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனில் இருப்பாங்க, இவங்களை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இதில் அன்னைக்கு பண்ணுறாங்க. பில்டிங்ஸ் வேர் burned down and arrows were shot at Christian missionaries and Munda Christian converts. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அப்புறம் எனது இந்த முண்டா பீப்புள்ளையும் கிறிஸ்டியன்ஸாக மாறின இந்த பீப்புள் மேலே வந்து என்ன செஞ்சாங்க, அம்பு எறிஞ்சு நிறைய தாக்குதல்கள் வந்து நடத்துகிறாங்க. சூன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் வேர் அட்டாக்டு. அது போக வந்து உடனே வந்து என்ன செய்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ஸ், அரசு அதிகாரிகள் இவங்க எல்லார் மேலேயும் வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க. சிமிலர் அட்டாக்ஸ் வேர் கேரிட் அவுட் ஓவர் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். ஸோ இது வந்து நிப்பாட்டல, அடுத்தடுத்து வந்த மாதங்கள்லையும் வந்து எனது கண்டினியூஸாக ஒரு சில மந்த்ஸ் வந்து எனது இதே மாதிரியான தாக்குதல்கள் வந்து மக்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. Finally, the resistance was crushed and Birsa Munda was arrested in February 1900, who later died in jail. So, கடைசியில் வந்து என்ன செய்கிறாங்க, இந்த தாக்குதல் வந்து என்ன செய்யுது, இந்த மக்களுடைய இந்த கிளர்ச்சியை வந்து முடக்கிறாங்க. எப்படி முடக்கிறாங்க அப்படின்னா 1900ல் February மந்தில் வந்து இந்த பிர்சா முண்டா தானே மக்களை வந்து தூண்டி விட்டு இதெல்லாம் செய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. கடைசியில் அவர் வந்து ஜெயிலேயே வந்து என்ன செய்கிறாரு, உயிரை விடுறாரு. Birsa Munda became a folk hero who is to this day celebrated in many folk songs. அதாவது ஸோ இந்த மக்களுக்காக தான் வந்து எனது பிர்சா முண்டா வந்து உயிரிழந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழங்குடி மக்கள் வந்து அவருடைய தலைவராக வந்து இன்னைக்கும் வந்து எனது அந்த பிர்சா முண்டாவை அவங்களுடைய தலைவராக நினைச்சு இவங்களுடைய நாட்டுப்புற பாடல்களில் வந்து இன்னைக்கும் அவரை பற்றி போற்றி என்ன செய்கிறாங்க, நிறைய பாடல்கள் வந்து அவரை பற்றி இருக்கு. The Munda rebellion prompted the British to formulate a policy on tribal land. ஸோ இந்த முண்டா ரெபல்லியனுக்கு பிறகு பிரிட்டிஷ் அரசு வந்து இந்த பழங்குடியின நிலம் இதை பற்றின ஒரு கொள்கையை வகுக்கணும், ஸோ இதுக்கு வந்து ஒரு ரெகுலேஷனை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சிது. The Chota Nagpur Tenancy Act 1908 restricted the entry of non-tribal people into the tribal land. ஸோ இந்த முண்டா ரெபல்லியனுக்கு பெரிய காரணம் என்னது அப்படின்னு சொன்னால், எனது மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாம் இந்த முண்டா பீப்புள் வாழக்கூடிய இடத்துக்குள்ளே வந்து தேவையில்லாமல் அவங்க ஆக்டிவிட்டீஸில் தலையிட்டது அப்படின்றதுனால வந்து என்ன செய்கிறாங்க, ஸோ இந்த சோட்டா நாக்பூர் டெனன்சி ஆக்ட், அதாவது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று நிறைவேற்றப்பட்டு இந்த பழங்குடி மக்கள் வாழக்கூடிய இந்த இடத்துல வந்து பழங்குடி மக்கள் இல்லாதவங்க யாரும் வந்து இந்த ட்ரைபல் பீப்புளை தவிர்த்து உள்ளவங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தடையை வந்து விதிக்கிறாங்க. அடுத்தது த கிரேட் ரிபெலியன் ஆஃப் 1857. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபேமஸாக சொல்கிறது. நம்ம இந்த ரிபெலியனுக்கு ஒரு முன்னோடி தான் 1806 நடந்த வேலூர் ரிவோல்ட்னு கூட என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. இன் 1857 பிரிட்டிஷ் ரூல் விட்னஸ் த பிக்கஸ்ட் சேலஞ்ச் டு இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது 1857 வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு ஒரு பெரிய சவால் ஏற்பட்டது. மக்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக நம்மளை எதிர்க்கிறாங்கங்கிறதே வந்து எனது அப்போதான் வந்து நம்மளை இவ்வளோ ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறாங்கங்கிறதே பிரிட்டிஷுக்கு தெரிய வந்தது. Initially, it began as a mutiny of Bengal presidency Sipais, but later expanded to the other parts of India, involving a large number of civilians, especially peasants. அதாவது தொடக்கத்தில் வந்து எனது இந்த பெங்கால் பிரசிடென்சி அந்த இடத்துல வந்து சாதாரண சிப்பாய்ஸுக்கு இடையில உருவான ஒரு கலகமாக தான் இருந்தது. அப்படி தான் தோன்றுச்சு, ஸ்டார்ட் ஆச்சுது. அதுக்கு பிறகு வந்து அது வந்து விவசாயிகள் உட்பட நிறைய மக்கள் வந்து பங்கேற்று நாட்டில்
வந்து எல்லா பகுதிகளிலையும் வந்து எனது ஸ்ப்ரெட்டான ஒரு விஷயமா மாறுச்சு, ரெபலியனாக மாறுச்சு. த ஈவெண்ட்ஸ் ஆஃப் 1857 to 58 ஆர் சிக்னிஃபிகண்ட் ஃபார் த ஃபாலோயிங் ரீசன்ஸ். அதாவது இந்த 1857 58 இந்த வருஷத்துக்கு இடையில நடந்த இந்த சம்பவங்கள் வந்து என்னென்ன காரணத்தினால வந்து முக்கியத்துவம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். First, this was the first major revolt of armed forces accompanied by civilian rebellion. அதாவது இராணுவ வீரர்கள், ஆயுதமேந்திய இராணுவ வீரர்களோட படைகளும் சேர்ந்து நடந்த முதல் மாபெரும் புரட்சி அப்படின்றது, அதாவது சாதாரண மக்களும் சேர்ந்து சிவிலியன் சேர்ந்து நடந்த ஒரு பெரிய புரட்சிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, the revolt witnessed unprecedented violence perpetrated by both sides. அதாவது ரெண்டு தரப்புலையும் வந்து எனது தூண்டப்பட்டதுனால இது எப்பவும் இல்லாத அளவுக்கு வந்து எனது இந்த கிளர்ச்சியில் வந்து பெரிய அளவுக்கு வயலன்ஸ், வன்முறை வந்து என்ன செஞ்சது, வெடிச்சது. The revolt entered the role of the East India Company and the governance of the Indian subcontinent was taken over by the British Crown. அதாவது இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய வேலையை வந்து இந்த புரட்சி வந்து முடிவுக்கு கொண்டு வந்ததோட நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட் இதை வந்து நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட், பிரிட்டிஷ் ராணியோடைய நேரடி ஆட்சிக்கு கீழே வந்து இது வந்து வந்துச்சு. அதாவது இதுவரைக்கும் இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வியாபாரம் பண்றதுக்காக பெர்மிஷன் வாங்கிக்கிட்டு இங்க வந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் மக்களை அடக்கி ஆண்டுகிட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்போ வந்து டைரக்டா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு கையிலேயே இந்தியா வந்து அவங்களுடைய நேரடி ஆட்சிக்கு கீழேயே போறதுக்கு இந்த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 வந்து வழிவகுத்தது. அடுத்தது காசஸ். வாட் ஆர் த காசஸ் ஃபார் த கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857? இது வந்து உனக்கு ஃபர்ஸ்ட் டீட்டெயில். அதனால இது நடத்தும் போதே கொஞ்சம் நல்லா லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நடத்தும் போதே படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், அனெக்சேஷன் பாலிசி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. அதாவது பிரிட்டிஷ் இந்தியாவோட என்னது அனெக்சேஷன்னா ஜாயின் பண்றது, ஒவ்வொரு ஏரியாவா ஜாயின் பண்ணி பெருசாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அது எப்படின்னு பாருங்க. இன் 1840s and 1850s more territories were annexed through two major policies. அதாவது 1840 1850ஸ்க்குள்ள ரெண்டு முக்கிய கொள்கைகள் மூலமா வந்து நிறைய லேண்டு பகுதியை வந்து என்ன செஞ்சாங்க, இணைச்சுக்கிட்டாங்க பிரிட்டிஷ். என்னெல்லாம் அப்படின்னா, த டாக்ட்ரின் ஆஃப் பேராமவுண்டசி, த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். ஸோ டாக்ட்ரின் ஆஃப் பேராமவுண்டசினா பாரு, பிரிட்டிஷ் கிளைம்டு தெம்செல்ஸ் அஸ் பேராமவுண்ட் எக்ஸைசிங் சுப்ரீம் அத்தாரிட்டி. அதாவது மேலாதிக்க கொள்கை, அதான் பேராமவுண்டசி. ஸோ இது வந்து என்னது, பிரிட்டிஷ் வந்து தாங்கள் தான் வந்து எல்லா அதிகாரங்களும் உள்ள எனது உயர் அதிகார அமைப்பா வந்து அவங்கள வந்து கருதுனாங்க. நியூ டெரிட்டரிஸ் வேர் annexed on the grounds that the native rulers were inept. அதாவது இவங்க அதனால என்ன செய்யறாங்க, உள்நாட்டில் உள்ள ஆட்சியாளர்கள் இவங்க எல்லாம் திறமை இல்லாதவங்க, இவங்க ஆட்சி செய்யறதுக்கு தகுதி இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வந்து அவங்க கொஞ்சம் டம்மியா இருந்தாங்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, அந்த அடிப்படையில் வந்து என்னது, நிறைய லேண்ட் அவங்க கையில் இருந்த நிலத்தை எல்லாம் அப்படியே பிடுங்கிக்கிட்டாங்க. அவங்க நின்று எதிர்த்து ஸ்ட்ராங்கா போரிடுறதுக்கு தைரியம் இல்லாதவங்க அப்படியே விட்டு கொடுத்துக்கிட்டு போற மாதிரி, அப்படி யார் யார் கொஞ்சம் கையால் ஆகாதவன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ரூலர்ஸ் மாதிரி யார் யார் இருக்கிறதோ அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய இதோட சேர்த்துக்கிட்டாங்க, டெரிட்டரியோட பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சுக்கிட்டாங்க, சேர்த்துக்கிட்டாங்க. அடுத்தது த டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ். இஃப் எ நேட்டிவ் ரூலர் டிட் நாட் ஹேவ் மேல் ஹேர் டு த த்ரோன், த டெரிட்டரி வாஸ் டு லேப்ஸ் இன்டு பிரிட்டிஷ் இந்தியா அப்பான் த டெத் ஆஃப் த ரூலர். அதாவது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னா எனது வாரிசு இழப்பு கொள்கை. அதாவது அரியணையில உட்கார்றதுக்கு வந்து எனது ஒரு அரசனுக்கு வந்து நேரடி ஆண் வாரிசு, தத்தெடுத்த பிள்ளையெல்லாம் கணக்கில் சேர்த்துக்க மாட்டாங்க. அரசனுக்கு வந்து நேரடியாக அவருக்கே பிறந்த ஆண் வாரிசு இல்லை அப்படின்னு சொன்னா வந்து எனது அந்த ஆட்சி வந்து எனது அவருக்கு வந்து அதுக்கு அடுத்து வாரிசு இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தை காட்டி அந்த அரசர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஏரியா அப்படியே வந்து பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே நேரடியாக வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. சத்தாரா, சாம்பல்பூர், பார்ட்ஸ் ஆஃப் த பஞ்சாப், ஜான்சி அண்ட் நாக்பூர் வேர் annexed by the British through the doctrine of lapse. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின். ஸோ டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் மூலமா என்னென்ன ஏரியாஸ் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்டோட இணைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா என்னெல்லாம், சத்தாரா, சாம்பல்பூர், அப்புறம் பஞ்சாப்ல உள்ள ஒரு சில பார்ட்ஸ், ஜான்சி, நாக்பூர், இதெல்லாம் வந்து எனது டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ் வாரிசு இழப்பு கொள்கை. இந்த கொள்கையோட அடிப்படையில் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் ஆட்சி செய்யக்கூடிய ஏரியாஸ் கூட வந்து என்ன செஞ்சது, இணைக்கப்பட்டுச்சு. அடுத்தது இன்டென்சிவிட்டி ஆஃப்
இந்தியன் கல்ச்சுரல் சென்டிமெண்ட்ஸ், அதாவது இந்திய கலாச்சார உணர்வுகள் பற்றிய ஒரு தீவிரத்தன்மை இல்லை, நம்முடைய கலாச்சாரம் அப்படின்ற ஒரு இது இல்லை. இன் 1806 த சிப்பாய்ஸ் அட் வேலூர் mutinied against the new dress code which prohibited Indians from wearing religious marks on their foreheads and having whiskers on their chin while proposing to replace their turbans with their round hat. அதாவது எனது இந்திய ஒரு கலாச்சார உணர்வுகள் அதுக்கு எனது இல்லை அப்படின்றது விட அதுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. எப்படி பண்ணுறான் பாரு, 1806 வேலூரில் சிப்பாய்கள் அவங்க பொதுவாக ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன செய்வாங்க, நெத்தியில் எனது விபூதி அந்த மாதிரி போடுவாங்க இல்லையா. ஸோ அப்படி போடக்கூடாது. அப்புறம் எனது தாடி வச்சுக்க கூடாது. ஒரு சில என்ன சொல்றது, சீக்ஸ் இந்த மாதிரி பீப்புள் எல்லாம் மோஸ்ட்லி எப்போவுமே என்னது தாடியில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தாடி வச்சுக்க கூடாது. ஸோ இதுக்கெல்லாம் தடை போட்டாங்க. அப்புறம் என்னது தலையில் முதல்ல வச்சிருந்த அந்த இதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் வச்சிருந்த அந்த கேப் அதுக்கு பதிலாக எனது ஒரு ரவுண்டு ஷேப்பில் இருக்கக்கூடிய எனது ஒரு கேப்பை அணியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மீஸ் அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, அந்த இது வச்சுக்க கூடாது. இந்த மாதிரி எல்லாம் எனது நிறைய கண்டிஷன்ஸ் என்ன செஞ்சாங்க, அவங்க மேலே போட்டாங்க. இந்த மாதிரி எனது அதாவது ஆக்சுவலி அவங்க பாரம்பரியப்படி அவங்க எப்படி இருப்பாங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரு அகைன்ஸ்டாக அவங்களுக்கு ஒரு கட்டாயப்படுத்தப்பட்டாங்க. It was feared that the dress code was part of their effort to convert soldiers to Christianity. So இப்போ என்ன நினைச்சாங்க இந்த மக்கள் என்ன நினைச்சாங்க, இந்த ட்ரெஸ்ஸிங் விஷயத்துல இவங்களுக்கு போடப்பட்ட கட்டுப்பாடு என்னது சிப்பாய்ஸை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற செய்யறதுக்கான ஒரு முயற்சி தான் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஏன்னா பட் என்னது, ஏன்னா இந்த இவங்க ஃபேஸ்ல இருக்கக்கூடிய இந்த தாடி வச்சிருக்கிறது, அந்த நெத்தியில இது வச்சிருக்கிறது, இதெல்லாம் அவங்கவுங்க ரிலீஜியனுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சிம்டம்ஸ். பட் அந்த பிரிட்டிஷை பொறுத்த வரைக்கும் அவங்க கிறிஸ்டியன்ஸ், அவங்களுடைய முகத்தில் இந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப நான் பார்க்கறதுக்கு என்னது இவங்க அந்த கண்டிஷன்ஸ் படி தாடி வச்சுக்க கூடாது, மீசை வச்சுக்க கூடாது, நெத்தியில் எதுவும் விபூதி குங்குமம் அந்த மாதிரி வச்சுக்க கூடாது, அந்த மாதிரி சொல்லும்போது அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும்போது பார்க்கும்போது ஒரு கிறிஸ்டியன்ஸோடைய ஃபேஸும் அவங்க ஃபேஸும் பார்க்கறதுக்கு ஒன்று போல இருக்கும். ஸோ இது மக்களை கிறிஸ்டியன்ஸாக மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி. அந்த மாதிரி என்ன செய்யப்பட்டது, இந்த சோல்ஜர்ஸுக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. Similarly, in 1824, the Sipais at Barakpur near Calcutta refused to go to Burma by sea, since crossing the sea meant the loss of their caste. அதே மாதிரி 1824 கல்கத்தாவுக்கு பக்கத்தில் எனது பாராக்பூரில் உள்ள சிப்பாய்ஸ் எனது கடல் வழியாக பர்மா செல்றதுக்கு முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதாவது பர்மாவில் போர் நடக்குது. அப்போ பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அங்கே பர்மாவில் இருக்கு. அப்போ எனது இந்தியன் ட்ரூப்ஸில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ட்ரூப்ஸில் நம்ம இந்தியன் சோல்ஜர்ஸும் இருப்பாங்க இல்லையா. ஸோ இந்த ட்ரூப்பை அங்கே அனுப்புகிறாங்க. அனுப்பும்போது எனது நம்ம சோல்ஜர்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க, நாங்கள் கடல் கடந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் அந்த ஒரு சில பர்டிகுலர் காஸ்ட்ல எல்லாம் என்னது கடல் கடந்து போகக்கூடாது, அது அவங்களுடைய மதத்துக்கு எதிராக அந்த அவங்களுடைய ஜாதியில இப்படி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி என்னது ஒரு சில கொள்கைகள் இருந்தது. இந்த ஜாதிப்படி கடல் கடந்து போனா அந்த ஜாதியிலிருந்து ஒதுக்கி வச்சிருவாங்க, அந்த மாதிரி எல்லாம் ஒரு சில விஷயங்கள் இருந்தது. சரியா. ஸோ இதை என்னது அது என்னது நம்ம அப்படி போனோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஜாதியை விட்டு நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படி ஒரு பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. The Sipas were also upset with discrimination in salary and promotion. இது நேரத்தில் எனது சம்பளம் கொடுக்கறதுலையும் பதவி உயர்வுலையும் கூட என்னது இவங்கள மட்டம் தட்டப்பட்டாங்க. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் நல்ல சேலரி, இவங்க ஈக்குவலா வேலை பார்ப்பாங்க, பட் அவங்களுக்கு நல்ல சேலரி கொடுப்பாங்க. இவங்களுக்கு பிறகு புதுசா வந்தவங்களா இருப்பாங்க பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், அவங்களுக்கு டக்குன்னு பதவி உயர்வு கொடுப்பாங்க, இவங்கள மட்டத்திலே தரமட்டத்திலேயே வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயும் இவங்க கொஞ்சம் அப்செட் ஆனாங்க. இந்தியன் சிப்பாய்ஸ் வேர் பெய்டு மச் லெஸ் தேன் தேர் யூரோப்பியன் கவுண்டர் பார்ட்ஸ். அதாவது யூரோப்பியன் சிப்பாய்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்திய சிப்பாய்ஸுக்கு ரொம்ப கம்மியான சேலரிஸ் தான் கொடுக்கப்பட்டது. தே ஃபெல்ட் ஹியூமிலியேட்டட் அண்ட் ரேஷியலி அபியூஸ்டு பை தேர் சீனியர்ஸ். ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள தரக்குறைவா நடத்தினதோட அவங்களுக்கு மூத்த படை இவங்களோடைய என்னது
இவங்க இனம் இந்த இனம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனது இந்தியர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்களை வந்து என்ன செய்கிறாங்க, இந்தியர்களையும் பிரிட்டிஷையும் கம்பேர் பண்ணி என்ன செய்கிறாங்க, இவங்களை வந்து ரொம்ப அவமதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து எனது பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸை வந்து ட்ரீட் பண்ண விதத்தில் வந்து இந்த சிப்பாய்ஸ் எல்லாம் வந்து எனது ரொம்பவே அப்செட் ஆகி இருந்தாங்க. ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டீட்டெயில். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்குவோம். ரிமைனிங் பார்ட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Thank you, children.